அப்போது ஆக்சன் ஹீரோவாக அறியப்பட்ட கேப்டன் விஜயகாந்தை வைத்து சின்ன கவுண்டர் எனும் திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமா ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டவர்தான் இயக்குனர் RV உதயகுமார். உரிமை கீதம் எனும் திரைப்படத்தின் மூலம் ஒரு இயக்குனராக அறிமுகமாகி பின் புதிய வானம், உறுதிமொழி, கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், சிங்காரவேலன், எஜமான், பொன்னுமணி, ராஜகுமாரன் என பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். குறிப்பாக இவர் இயக்கிய கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் போன்ற திரைப்படங்கள் தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதுகளையும் வென்றது. இவரின் சின்ன கவுண்டர் திரைப்படத்தை பார்த்து பூரித்து ரஜினிகாந்த் RV உதயகுமாரை அழைத்து நாம் ஒரு படம் பண்ணுவோம் என வாக்குறுதி கொடுத்தார். ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினிகாந்தை வைத்து முதலாக அவர் இயக்க திட்டமிட்ட திரைப்படம் ஜில்லா கலெக்டர். அந்த திரைப்படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வெளியான பிறகு படத்தின் பட்ஜெட் அதிகமாக இருந்ததால் ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க தயங்கியது. எனவே ஸ்டைல் மன்னனாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ரஜினிகாந்தை வைத்து 1993ஆம் ஆண்டு எஜமான் எனும் திரைப்படத்தை இயக்கினார் RV உதயகுமார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான எஜமான் திரைப்படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கண்டது.